ரைட். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவின் நோக்கம், நாங்கள் படிக்கிற கேசஸ் வாயுக்கள் பகுதியில வாயு விதிகளின் அடிப்படையை உள்ளார்ந்தத்தை விளங்குறது தான் இந்த வீடியோவின் நோக்கம். சரியா? இப்ப ஒரு பாத்திரத்துக்குள்ள வாயு மூலக்கூறுகள் அடைக்கப்பட்டிருக்கு. நாங்க படிக்கிற வாயு விதிகள் போயிலின் விதி, சார்ல்ஸின் விதி, அவகாத்ரோவின் விதி, டால்டனின் பகுதி அமுக்க விதி. இதுல நான் அந்த டால்டன் பகுதி அமுக்க விதியை இன்னொரு வீடியோவில் தனிய கதைப்பேன். இப்ப அந்த போயிலின் விதி, சார்ல்ஸின் விதி, அவகாத்ரோவின் விதி, 3 விதிகளையும் பார்ப்போம். அந்த 3 விதியும் தானே PV7 NRTயோட தொடர்புபடுது. அதனால PV7 NRT நிறுவுறதோட தொடர்புபடுது. அதனால அந்த 3ஐயும் இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப போயிலின் விதி, சார்ல்ஸின் விதி, அவகாத்ரோவின் விதி, வாயு விதிகள் அதற்கென்ற உள்ளார்ந்த விளக்கம். அதை விளங்கும் முகமாக இப்ப அந்த விதிகள், அந்த வாயு விதிகள், டால்டன் போதியமுக விதி உட்பட எல்லா விதிகளுமே இலட்சிய நடத்தையுடைய வாயுக்களுக்குத்தான் செல்லுபடியாகும். இலட்சிய நடத்தைக்குத்தான் செல்லுபடியாகும். ஆனா நாங்க படிக்க இலட்சியம் என்று கதைக்கிறேன், வாயுக்களுக்கு தான் படிக்கிறோம். ஆனால் இலட்சிய நடத்தை உடைய வாயுக்களுக்குத்தான், இலட்சிய நடத்தை உடைய வாயுக்களுக்குத்தான் செல்லுபடி ஆகும். அதான் வாங்கி கொள்ள வரும். இப்ப ஒரு பாத்திரத்துக்குள்ள அந்த வாயு மூலக்கூறுகள் அடைக்கப்பட்டிருக்கு. வாயு மூலக்கூறுகள் அடைக்கப்பட்டால் நிச்சயம் அந்த பாத்திரத்துக்குள்ள அமுக்கம் ஒன்று இருக்கும். தெரியுதானே? அந்த அமுக்கம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்றா சும்மா சொல்லக்கூடாது. வாயு அடைச்சா அமுக்கம் இருந்தானே, என்ன காரணம்? அது என்ன காரணத்தால அமுக்கம் வருது? வாயு மூலக்கூறுகள் பாத்திரத்தின் உட்சுவருடன் மோதி தெறிப்பதாலேயே அமுக்கம் உருவாகும். சரிதானே? இப்ப பாத்திரத்தின் உட்சுவர்ல மோதி தெறிக்கிறதாலதான் அமுக்கம். அப்ப நீங்கள் அமுக்கம் என்றது என்ன? ஒரு விசை. பிசிக்ஸ்ல படிக்க என்ன படிப்போம்? செங்குத்து விசை அல்லது பரப்பில் தாக்கும் செங்குத்து விசை என்று படிக்கிறோம். அப்ப அமுக்கம் என்றது ஒரு விசை. அப்ப வாயு மூலக்கூறு வாயு மூலக்கூறு துணிவு இருக்குதானே? இப்படி இலட்சிய வாயு மூலக்கூறுனாலும் துணிவு இருக்குது. நீங்க அந்த இலட்சிய வாயு மூலக்கூறுக்கு பெருமன் தான் புறக்கணிக்கிறது சொல்றது. துணிவு இருக்குது. V7W/MRT, PV7W/MRT அந்த W துணிவு இருக்குது இலட்சிய வாயு. அப்ப அந்த வாயு பாத்திரத்தின் உட்சுவர்ல மோதி தெறிக்க அந்த சுவர்ல ஒரு விசை இணைக்கப்படுவதுதானே, அந்த விசைதான் அமுக்கம். அல்லது வரப்பிற்காகும் விசைதானே அமுக்கம். அப்ப அந்த விசைதான் அமுக்கம். இங்க பாருங்க, இப்ப இப்படி ஒரு தளம் ஒன்று இருக்கு, ஒரு சுவர். இதுல ஒரு பந்தொண்டு மோதி தெறிக்குது. எங்கட தெறிப்பு விதிக்கமைய தெறிக்குது. ரைட்? எம் திணிவுடைய பந்து பி என்ற கதியில அடிக்குது. பி என்ற கதியில தெறிச்சு போகுது. அந்த படுகோணம் தெறிகோணத்துக்கு சமன் தீட்டா ரெண்டு வச்சுக் கொள்வோம். படுகோணம் தெறிகோணத்துக்கு சமன் தீட்டா என்று. இப்ப இந்த சுவரில் ஏற்படுற உந்த மாற்றம் எவ்வளவுன்னு கேட்டா, இந்த பாருங்க, இந்த திசையில 2mv cos theta. பிசிக்ஸ் படிக்கிறாங்களுக்கு தெரியும். சரியா? பிசிக்ஸ் படிக்கிறாங்களுக்கு தெரியும். இந்த திசை சுவரில் ஏற்படும் உந்த மாற்றம். சரியா? சுவரில் ஏற்படுற உந்த மாற்றம் 2mv cos theta. தொடரலாங்க. அப்ப இந்த 2mv cos theta உந்த மாற்றம் இருக்குதான். இப்ப இந்த திசையில இறுதி உந்தம் என்ன? mv cos theta. சரிதானே? அப்ப ஆரம்ப உந்தம் mv cos theta எதிர் திசையில. அப்ப இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம் இறுதி உந்தம் mv cos theta சய ஆரம்ப உந்தத்தை இதே திசைக்கு மாத்தேக்கல அதுவும் ஒரு mv cos theta. அப்ப 2mv cos theta. சரியானே? இது ஒரு துணிக்கை இந்த மோதலாளை போடுற உந்தமா. இப்ப
துணிக்கை இருக்குல்லோ, துணிக்கை இஞ்சால் இந்த இறுதி உந்தம் இந்த கொஸ்டிட்டான் கூட அது இஞ்சால் ஆரம்ப உந்தம் அங்கால. இப்ப துணிக்கையில் ஏற்படும் உந்தமான மாறுக்கு சுவரில் ஏற்படுறதுல துணிக்கையில் ஏற்படும் உந்தமான சுவருக்கு ஏற்படுற உந்த மாற்றம் என்ன? நியூட்டன் 3ஆம் விதிதான். சுவருக்கு ஏற்படுற உந்த மாற்றம் நியூட்டன் 3ஆம் விதிப்படி அது எதிரும் புதிரமா இருக்கும். இப்ப எங்களுக்கு திசை முக்கியம் இல்லை, திசை தேவையில்லை. எங்களுக்கு என்ன தேவை? ஏற்படுற மொத்த உந்த மாற்றம் என்ன? 2mb cos θ. அது பங்கு கிஞ்சால சுவருக்காங்கால அது தேவையில்லை. 2mb cos θ மொத்த உந்த மாற்றம். சரியோ? இந்த உந்த மாற்றம் நடக்கிறதுக்கு இந்த உந்த மாற்றம் சரியா டி என்ற நேரத்துல நடக்குதுன்னு வைங்கள. டி என்ற நேரத்துல ஒரு துணிக்கை ஒரு மோதலுக்கு தான் எழுதியிருக்கிறோம். டி என்ற நேரத்துக்கு நடக்கிறபடியால் அந்த டீயால பிரிச்சீங்கன்னா இந்த உந்த மாற்றம் நடக்க டி என்ற நேரம் அடுக்குதுன்னு வைங்கள. ஆவே டீயால பிரிச்சீங்கன்னா இப்ப என்ன இது? அலகு நேரத்தில் ஏற்படுற உந்த மாற்றம். அலகு நேரத்துக்கு ஏற்படுற உந்த மாற்றம்னா உந்த மாற்ற வீதம். உந்த மாற்ற வீதம்னா அது விசை. இனி அது இந்த உந்த மாற்றம் ஏ பரப்புல நடக்குதுன்னு ஏ பரப்புல நடந்தா ஏ அழகுங்க. இப்ப என்ன? அலகு பரப்பில் ரெண்டு வருவீங்க. ஏ ஆல பிரிச்சால் அலகு பரப்பில் ஏற்படும் உந்த மாற்ற வீதம் என்று வரும். அது என்ன? விசை, அமுக்கம். சோ ஏ எடுத்து போட்டு பாருங்கோ, உந்த மாற்ற வீதம் விசை. ஏ ஆல பிரிச்சு விடுங்கோ, அமுக்கம். விசைகள் பரப்பு அமுக்கம். இதுதான் அமுக்கம். இங்க பாருங்க, இதுதான் அமுக்கம். என்னத்தால? ஒரு துணிக்கையில மோதலால். அப்ப இப்ப நீங்கள் அலகு நேரத்தில் ஏற்படும் உந்த மாற்றம் அல்லது பரப்பில் ஏற்படும் உந்த மாற்றம் ஒரு துணிக்கையால். அப்ப அலகு நேரத்துல அலகு பரப்பில ஒரு துணிக்கையால் ஏற்படுற உந்த மாற்றம் தான் இதன் மேல இருக்கிறது. அலகு பரப்பில அலகு நேரத்துல எண் மோதல்கள் நடந்தால், அப்ப அந்த எண் மோதல்கள் நடந்தால் இன்டு n. அப்ப இதுதான் இப்ப உங்களுக்கான மொத்த உந்த மாற்ற வீதம் அலகு பரப்பு கண்டு பார்த்தால் விசைக்குரிய சமன்பாடு இதுதான். சரியோ? சரி. அலகு பரப்பில் அலகு நேரத்துல எத்தனை துணிக்க எத்தனை மோதல் நடக்குதுன்றது தான் இந்த எண். இந்த என்னன்றது என்னன்னு கேட்டா, இந்த என்னன்றது என்ன என்று கேட்டா, அலகு பரப்பில் அலகு நேரத்தில் நிகழும் மோதல்களின் எண்ணிக்கை. சரியா? நாங்க ஒரு மோதலுக்கு தான் 2mb cos θ போடணும். சரி, இப்ப இன்று என்னன்னு போடும். இதுதான் அமுக்கம். இதுதானே பிசிக்ஸ்ல படிக்கிற விஷயத்தை சொல்றாங்க. ஏன் இதை சொல்றான்னு சொன்னா, இந்த பாய் விதிகளின் அடிப்படையை விளங்குறது தானே நோக்கம், இந்த வீடியோட நோக்கம். அதை விளங்குறதுக்காக இங்க அத்திவாரம் போட்டு கொண்டு போறோம். இப்பவே அதை விளங்குறதுக்காகத்தான் இப்ப அஸ்திவாரத்தில இருந்து போறோம். இப்ப இந்த அமுக்கத்தின் பருமனை தீர்மானிக்கிறது என்னன்னு கேட்டா, இந்த அலகு பரப்புல அலகு ஏற்படுற மோதல் எண்ணிக்கை கூடினா அமுக்கம் கூடுங்க. விளங்குதா? அலகு பரப்பில் அலகு நேரத்தில் நிகழும் மோதல் எண்ணிக்கை கூடினால் அமுக்கம் கூடுங்க. ஓகேயா? அப்ப அலகு பரப்பில் அலகு நேரத்தில் நிகழும் மோதல் எண்ணிக்கை கூடினால் அமுக்கம் கூடுதுன்றது இந்த சமன்பாட்டை வச்சு போட்டு உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு டக்குனு. இன்னொரு விஷயம், இந்த வீடுகள்ல வேகம் கதி 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 கூடினாலும் அமுக்கம் கூடுங்க. கதி மேலதானே இருக்கு. அப்ப கதி கூடினா அமுக்கம் கூடுங்க. அப்ப இந்த மூலக்கூறுல கதியை கூட்டுறது எது? கூட்டக்கூடியது எது? ஒரு மூலக்கூறு. ஒரு ஏதோ ஒரு வாயுவின் மூலக்கூறுன்ற கதியை கூட்டப்படுறதுக்கு என்ன செய்யணும்? நீங்க வெப்பநிலையை கூட்ட வேணும். வெப்பநிலையை கூடினாதான் அந்த வாயு மூலக்கூறுல இயக்க சக்தி கூடி கதி கூடும். கதி கூடி அமுக்கம் கூடும். கதி கூடி அமுக்கம் கூடுறது என்னன்னு சொல்றது? இப்ப மெதுவா இயங்கி அடிச்சு தெரிக்கிறதுக்கும் விரைவா அடிச்சு தெரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதான். மெதுவா அடிச்சு தெரிக்கிறதுக்கும் விரைவா போய் அடிச்சு தெரிச்சா கூட விஷம் முன்னேற்றப்படும். விளங்குதா? விரைவா அடிச்சு தெரிச்சா கூட விஷம் முன்னேற்றப்படும். அதை சொல்றது மோதல் வலிமை என்று சொல்றோம். அந்த கதி கூடி அமுக்கம் கூட போற விஷயத்தை சொல்றது மோதல் வலிமை.
அப்ப இந்த அமுக்கத்தின் பருமனை தீர்மானிக்கிற ரெண்டு காரணிகளை வழங்குங்க. ஒன்று அலகு பரப்பில் அலகு நேரத்தில் நிகழும் மோதல் எண்ணிக்க கூடிய அமுக்கம் கூடும், மற்றது மோதல் வலிமை கூடிய அமுக்கம் கூடும். மோதல் வலிமை என்பது கதியில வந்தது, கதியை தீர்மானிக்கிறது வெப்பநிலை. இது ரெண்டும் வழங்கிட்டுதான். ஓகேயா? ரைட். இனி அடுத்த பிரச்சனைக்கு வாங்க, பாயிலிங் விதிக்கு வாங்க. அப்ப அமுக்கத்தின பலனை தீர்மானிக்கிறார்கள் அலகு பரப்பில் அலகு நேரத்தில் நிகழும் மோதல் எண்ணிக்கை மற்றது மோதல் வலிமை என்றதை மனதில் எழுதி கொண்டு பாயிலிங் விதிக்கு வருவோம். பாயிலிங் விதி என்ன? மாறா வெப்பநிலையில் குறித்த திணிவு வாயுவின் அமுக்கம் கன அளவுக்கு நேர்மாறு விகித சமம். என்ன? இந்த அமுக்கம் கன அளவுக்கு நேர்மாறு விகித சமம், அல்லது மாறியும் கன அளவு அமுக்கத்துக்கு நேர்மாறு விகித சமம். சரியா? என்ன நிபந்தனையில? ஒரே மாறா வெப்பநிலையில் குறித்த திணிவு வாயு. குறித்த திணிவு வாயு இருக்குது என்றால் அது குறித்த மூல எண்ணிக்கையுடைய வாயுக்கு தான். ஒரு வாயுவுக்கு திணிவு மாறாட்டிக்க மூலம் மாறாது தானே. குறித்த மூலுடைய வாயுக்கு வேண்டும் அந்த விதியை சொல்லி இருக்கலாம். ஆனாலும் குறித்த திணிவுடைய ஏன் சொல்லப்பட்டதுன்னா ஒரு வாயுவுக்கு திணிவு குறித்த மூலம் குறித்ததுதான் என்ற காரணத்தால அப்படி சொல்லப்பட்டது. சரி, இப்ப போவின் விதி என்ன? மாறா வெப்பநிலை. மாறா வெப்பநிலை என்றால் இப்ப இந்த கதிய மாத்தையிலாத கதி என்றது உண்மையில சராசரி கதி என்ற மீனிங்லாம் வேறு. சரியா? சராசரி கதி என்ற மீனிங்லாம் வேறு. அந்த கதி வெப்பநிலை மாறாடிக்கு மாறாது, வெப்பநிலை மாறாடிக்கு மாறாது. அப்ப மோதல் வலிமை மாறாது. யாருக்கு? போவின் விதிப்படி. அப்ப மாறா வெப்பநிலை இருந்தபடியா மோதல் வலிமையை மாத்தேலாது. இப்ப கன அளவு குறைச்சா என்ன செய்ய போகுது? அமுக்கம் கூட போகுது. கன அளவு குறைச்சிங்கன்னா அமுக்கம் கூட போகுது. கன அளவு குறைச்சால் அமுக்கம் கூடும். இப்போ கன அளவு குறையக்கு என்ன நடக்க போகுது நினைக்கிறீங்க? கன அளவு குறைய அதே கதியெல்லாம் இயங்க போகுது மூலக்கூறு. ஆனா பாத்திர கன அளவு குறையுதுன்னா இந்த பாத்திரத்தை சுவர் எல்லாம் கிட்ட கிட்ட வருது. அப்ப அதே கதியில இயங்குற மூலக்கூறு சுவர் கிட்ட கிட்ட வந்தா என்ன செய்யும்? அடிக்கடி சுவர்ல மோதி திருத்தி கொண்டு இருக்கும். இப்ப சுவர் பெருசா தூர தூரம் இருந்தா நெய்யும் அதே கதியில இயங்கிட்டு டைம் எடுக்கும் என்ன போய் மோதி தெளிக்க. அப்ப அலகு பரப்பில மோதல் நீங்க போய் இப்ப கதி சுவர்கள் கிட்ட கிட்ட வந்துட்டா அலகு பரப்பில் அலகு நேரத்திலான மோதல் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. அதுக்காக மூலப்பொருள் எண்ணிக்க கூடாது. குறித்த வாயு, குறித்த குறித்த மூலக்கூறுகள் அது மாறாது. ஆனா சுவர்கள் கிட்ட கிட்ட வந்தோம்னா அதே கதியில இயங்குறபடியால் அடிக்கடி சுவரை சந்திக்க போதல்லோ. அதால அலகு பரப்பில் அலகு நேரத்தில் மோதல் எண்ணிக்க கூடித்தான் அமுக்கம் அதிகரிக்குது. யாருக்கு? போயிலின் விதிப்படி கன அளவை குறைக்கும் போது. இது கன அளவுக்கு நேர்மாறு விகித சமனாக அமுக்கம் காணப்படுகிறது என்று போயில் கண்டுபிடிச்ச. இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு கன அளவு குறைய அமுக்கம் கூட போகுது விளக்கம் சொன்னேன் இல்லையே. கன அளவு குறையக்கு அமுக்கம் கூடுறது போயிலின் விதி தானே. அது நேர்மாறு விகித சமனாத்தான் கூடுவது. கனஅளவு அரவாசியான நமக்கு 2 மடங்காகும். கனஅளவு 4 உண்டாயினா நமக்கு 4 மடங்காகும். அந்த நேர்மாறு விகிதம் அதை கண்டுபிடிச்சவர்களுடைய போயிலின் விதி. அப்ப இதுதான் போயிலின் விதிக்குரிய உள்ளார்ந்த விளக்கம். அப்ப போயிலின் விதி என்னத்தால அமுக்கம் மாறுவென்றால் அலகு பரப்பில் அலகு நேரத்திலான மோதல் எண்ணிக்கை காரணமாகத்தான் அமுக்கம் மாறுகிறது போயிலின் விதிப்படி. இதுதான் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, வாயுவியலுக்கான விளக்கம். சரிதானே? ஓகே தானே? இனி சார்ல்ஸ் விதிக்கு வாங்க. இப்ப சார்ல்ஸ் விதி என்றது என்ன? கன அளவு நேர்விகித சமன் தனி வெப்பநிலை. இதை சொல்றது சார்ல்ஸின் கன அளவு விதி என்று. ஆனா சார்ல்ஸின் விதியும் இதுதான். இது மாறா அமுக்கத்திலும் குறித்த திணிவு வாயு என்றா குறித்த மூலண்டு போடுவோம். குறித்த திணிவு வாயு. இது மாறா வெப்பநிலையிலும் குறித்த திணிவு வாயு. ரெண்டு ஒன்று தெரியும். அப்ப மாறா அமுக்கத்தில் குறித்த திணிவு வாயு கொண்டா குறித்த மூல் தான். குறித்த வாயுக்கு கன அளவு தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமன். தனி வெப்பநிலை, கெல்வின் வெப்பநிலை, வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை 3 விதமா சொல்லலாம் இல்லையா? தனி வெப்பநிலை, கெல்வின் வெப்பநிலை அல்லது வெப்ப இயக்கவியல் வெப்பநிலைக்கு நேர்விகித சமன் கனஅளவு. கனஅளவு எந்த அளவிலும் இருக்கலாம். கனஅளவு அளவுக்கு வரையறை இல்லை. டீ கெல்லில் இருக்கணும், அதுதான் அங்கு கட்டேன். இங்க அமுக்கவும் கனஅளவு எந்தெந்த அளவுகளிலும் இருக்கலாம், என்ன அளவிலும் இருக்கலாம்.
அது பிரச்சனை இல்லை. இங்கேயும் கனளவு என்னாலும் இருக்கலாம், வெப்பநிலை கெல்வின்ல மட்டும்தான் இருக்க வேணும். கனளவு தனி வெப்பநிலைக்கு நேர்வசம். ஓகே தானே சார்ஜ். அடுத்த இன்னொரு சார்ஜின் அமுக்க விதி என்ன ஒன்று இருக்குது. அமுக்கம் நேர்வசமன் தனி வெப்பநிலை. இது மாறா கனவளவில் குறித்த திணிவு வாயுவுக்கு தெரியுமல்லோ. என்ன மாறா கனவளவில் குறித்த திணிவு வாயுவுக்கு அமுக்கம் நேர்வசம் தனி வெப்பநிலை. இது ஒரு சார்ஜின் அமுக்க விதி என்று, இது சார்ஜின் கனவளவு விதி என்பது. கனவளவு விதியைத்தான் சார்ஜின் விதி என்று சொல்லும். ஒண்ணு சொல்லாமல் சார்ஜின் விதி என்பது கனவளவு விதிய, மற்றது சார்ஜின் அமுக்க விதி. அமுக்கம் நேர்வசம் தனி வெப்பநிலை இதுதான். சரி, இப்ப இருந்து யோசிங்க. மாறா கனவளவு கீழே இருப்பதுக்கா பி நேர்வசமன் ஜிக்கு யோசிங்க. மாறா கனவளவில், மாறா கனவளவில் என்றால் வெப்பநிலை கூடினா மோதல் வலிமை கூடும். மோதல் வலிமை வேகம் அதிகரிக்கும். என்ன அப்ப மாறா கனவளவுல நீங்கள் வெப்பநிலையை கூட்டினா மூலக்கூறுகள் விரைவாக அசைவதால், அப்ப மாறா கனவளவு சுவர்களுக்கு இடையிலான தூரங்கள் மாறாது, அப்படியே இருக்கும். ஆனா வெப்பநிலை கூடுது, அப்ப மூலக்கூறுல கதி கூட போகுது. கதி கூடுறதால என்ன செய்யும்? அதே கனவளவுக்குள்ள கதி கூடினாலும் அடிக்கடி போய் சுவரை சந்திக்கும். அடுத்தது கதி கூடுறதால மோதல் வலிமையும் கூடும். மெதுவா போய் அடிச்சு தெரிச்சதுக்கும் விரைவா போய் அடிச்சு தெரிச்சதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குதாங்க. அப்ப அது மோதல் வலிமையையும் கூட்ட போகுது, அலகு பரப்பில் அலகு நேரத்துல மோதல் எண்ணிக்கையும் கூட்ட போகுது. விரைவாக செய்யுது. ஒரே அதே கனவுல விரைவாக அடிக்கடி தானே போகும். அலகு நேரத்துல மோதல் கூட தானே போகும். ரெண்டு காரணங்கள் இருக்கு இந்த இடத்துல, வடிவாக வாங்கி கொள்ளும் போது. ரெண்டு காரணங்களாலே தான் அமுக்கம் அதிகரிக்க போகுது. அப்ப மாறா கனளவுல குறித்த திணிவு வாயுவுக்கு வெப்பநிலை அதிகரித்தால் சரியா மூலக்கூறின் சராசரி கதி அதிகரிக்க, சரியா அலகு பரப்பில் அலகு நேரத்திலான மோதல் எண்ணிக்கையும் அதிகரித்து மோதல் வலிமையும் அதிகரித்து அமுக்கமானது தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமனாக அதிகரிக்கும் என்று சார்ல்ஸ் கண்டுபிடித்தார். இதுதான் சார்ல்ஸ் விதி. அப்படி நேர்வீத சமனாக அமுக்கம் அதிகரிக்கிறதோ அந்த அமுக்கத்தை மாற்றி போகணும் என்றால் சமனாக அதிகரிக்க வேண்டியது. ஆரம்ப அமுக்கத்திலே அமுக்கத்தை மாறாம வச்சிருக்கணும்டா நீங்க கனவளவை கூட்ட வேண்டியது. அடே வெப்பநிலையே கூட்டுறோம், அப்ப சராசரி கதி கூடும், மோதல் வலிமை கூடும், மோதல் எண்ணிக்கை கூடும், அமுக்கம் கூட முயலும். கூட முயல்ற அமுக்கத்தை கூடாமல் மாறாமல் வச்சிருக்கணும்டா நீங்க கனவளவை கூட்டுங்கோ. அப்ப மூலக்கூறுக்கு பிரியான தூரம் கூடும். இல்லை மூலக்கூறுக்கு பிரியான தூரம் கூடின உடனே எண்ணிக்கையே குறைக்கும், மோதல் எண்ணிக்கையே குறைக்கும். குறைச்சு பழைய அமுக்கத்தை பேணவனும் என்றால் கனவளவு நேர்வசமனாக அதிகரிக்க வேண்டி இருக்கும் என்றது சார்ல்ஸால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுதான் சார்ல்ஸின் விதி. புரியுதா? அப்ப சார்ல்ஸின் விதிக்குரிய உள்ளார்ந்த விளக்கம் என்ன? அப்ப சார்ல்ஸின் விதியில அமுக்க விதியை எடுத்தீங்கன்னா ரெண்டு காரணங்களாலே அமுக்கம் அதிகரிக்கும். கனவளவு விதி எடுக்கணும்னா ரெண்டு காரணங்களாலே அமுக்கம் அதிகரிக்க முயலும், அதை மாறாமல் போனதற்கு கனவளவை அதிகரிக்க வேண்டும். கனவளவை அதிகரிப்பதால் அலகு பரப்பில் அலகு நேரத்திலான மோதல் அதிகரிக்க முயலுகின்ற மோதல் எண்ணிக்கையை குறைத்து அமுக்கத்தை மாறாமல் போன என்றால் கனவளவை நேர்வசமனாக அதிகரிக்க வேண்டியது. இதுதான் சார்ல்ஸின் விதிக்குரிய உள்ளார்ந்த விளக்கம். வெளியில வந்திருக்கு. வராம எனப்பு இந்த வீடியோவை போடுறேன், வரவழியா தானே போடுறோம். அடுத்த விஷயம் அவகாதரோவின் விதி. அது இங்க வர ஒரே வெப்பநிலையிலும் ஒரே அமுக்கத்திலும் சம கனளவு வாயுக்கள் சம எண்ணிக்கையான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். ஒரே வெப்பநிலையிலும் ஒரே அமுக்கத்திலும் சம கனளவு வாயுக்கள் சம எண்ணிக்கையான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் என்றால் கருத்து என்ன? சம கனளவு இருந்தா இப்ப ரெண்டு பாத்திரத்தை இருக்கு. ரெண்டு பாத்திரத்தை எடுத்து ஒரே வெப்பநிலை ஒரே அமுக்கம் சம கனளவு இருந்தால் சமனான மூலக்கூறுகள் இருக்கு. அப்ப கனளவு ஒன்று ரெண்டு மடங்கு இருந்தா மூலக்கூறு ரெண்டு மடங்கு ஆகும். அதுதான் இது கனளவு நேர்வீத சமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை டபுள்.
மூலப்பொருள் எண்ணிக்கை 2 மடங்கு ஆகுதுன்னா மூல எண்ணிக்கை 2 மடங்கு ஆகுது. மூலப்பொருள் எண்ணிக்கை 2 மடங்கு ஆகுதுன்னா மூல எண்ணிக்கை 2 மடங்கு. இதே மாதிரி இங்க சார்ஸுக்கு 2 விதமா சொல்ற மாதிரி இங்கேயும் 2 விதமா இருக்கு. ஒரே கனளவில ஒரே வெப்பநிலையில மாறியிருந்த போடுற மாற்றி போடணும், டீயாவே போடணும். ஒரே வெப்பநிலையில கனவளவு மாறாம இருந்தால் அமுக்கம் நேர்வசம் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்று. மாறா கனளவு மாறா வெப்பநிலை மூலக்கூறுகளை கூட்ட கூட்ட அமுக்கம் கூடுங்க. அப்ப இந்த கீழே இருக்கிறதுக்கு உலகத்தை யோசிச்சு பாருங்க. மாறா கனளவு வெப்பநிலை மாறல, அப்ப சராசரி கதி மாறாது, வி மாறாது. அதே கனளவுக்குள்ள இப்ப மூலக்கூறுகளை கூட கொண்டு விட்டா நடக்கும். அழகு பிறப்பில் அழகு நேரத்தில் அதே கதியெல்லாம் இயங்க போகும். ஆனா கணக்க மூலக்கூறு இல்லை. இப்ப அப்ப அழகு பிறப்பில் அழகு நேரத்திலான மோதல் எண்ணிக்கை கூடும் இல்லும். ஆக அழகுக்கும் கூடுது, அது நேர்வசமெல்லாம் கூடும், அது நேர்வசமெல்லாம் கூடும். அப்ப இங்க மோதல் வலிமை மாறையிலே வெப்பல்ல மாறுது. அப்ப மோதல் வலிமை மாறையில் வரப்பில் அழகு நேரத்துல மோதல் எண்ணிக்கை கூடித்தான் நமக்கு கூடும். அந்த கூடுற முக்கம் மாறாம இருக்கணுமா? கனளவு நேர்வசம்னா கூட்டு பிரியான தூரம் கூடி மோதல் எண்ணிக்கையை குறைக்கும். மூலக்கூறையும் மூலக்கூறையும் கூட்டணும். அதே மூலக்கூறை கூட்டினா மோதல் எண்ணிக்கையை கூட்ட பார்க்கும். இப்ப மோதல் எண்ணிக்கையை மாறாம வச்சிருக்கணும், கூடி விட்டா பிரியான தூரம் கூடும். அப்ப மோதல் எண்ணிக்கையை அதே மாதிரி வச்சுக்கொண்டு அமுக்கத்தை மாறாம போடலாம். அதுக்கு கனளவு கூட்டி கொண்டு இருக்கணும். நீங்க மூலக்கூறுகளை கூட்ட 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 கனளவு கூட்டணும். அதான் ரெண்டும் ஆவாரம். இதுதான் ஒரிஜினலா விதி. இது இன்னொரு மறுபடி இது சார்ல்ஸின் கனள விதி, சார்ல்ஸின் அமுக்க விதி என்ற மாதிரி இது அவாரோன் விதியின் மறுபடியும் இன்னொரு வடிவம். இதுதான் அவாரோன் விதி. தெரியும். அடுத்தது 3 விதிகளுக்குமான விளக்கம் கதைச்சிட்டு இருப்பது. சரியா? யூடியூப் தான் நீ படி பார்த்தீங்கன்னா விளக்கம் கூட திருப்பி வேற விளக்கங்கள் விளங்கும். அடுத்ததான் சொல்ல போற விஷயம், ஒரு இலட்சிய வாயு ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு வாயு மூலக்கூறு அடைத்து விட்டா எல்லா மூலக்கூறும் ஒரே கதியோட இயங்காது. மூலக்கூறு தங்களுக்குள்ள மோதி தருகைகளை கதிகளை மாற்றிக் கொள்ளலாம், குறையும். ஆனாலும் சராசரி கதி மாறாது, வெப்பநிலை மாறாது. சராசரி கதியோ அல்லது இடைவர்க்க மூலக்கதியோ சி ஸ்கொயர் பார் அது அல்லது சராசரி கதி எதுவும் மாறாது, வெப்பநிலை மாறாது. ஆனா தனித்தனி மூலக்கூறுக்குமா? ஏன்னா அது மோதித்தறிக்கைக்கு மாறும். மோதாத வரைக்கும் மாறாது. சுவரோட மோதிக்க மாறாது. ஏன் அதுவும் வீதான் இதுவும் வீதான். சுவர்ல மோதித்தறிக்கைக்கு கதி மாறாது, திசைதான் மாறும். சரியா? சுவர்ல மோதித்தறிக்கைக்கு கதி மாறாது, திசைதான் மாறும். ஆனா மூலக்கூறு தங்களுக்குள்ள மோதித்தறிக்கைக்கு கதி மாறும், மாறாமலும் விடலாம், திசை மாறும், மாறாம விடலாம். சரியோ? இதெல்லாம் விளங்கிக் கொள்வோம். ரைட்? மூலக்கூறு தாங்களுக்கு. ஆனா அடுத்துள்ள இரு மோதலுக்கு இடையில் எப்பவும் மூலக்கூறு நேர்கோட்டுல தான் இயங்கும், மாறா கதியில் தான் இயங்கும். ஒரு மூலக்கூறுக்கு என்ன கதியோ, எல்லா மூலக்கூறுக்கும் ஒரே கதி இல்லை தானே. அதானே மேக்ஸ்வெல் போட்ஸ்மானின் கதிப்பெரம்பல் வளையெல்லாம் தீர்றோம். மேக்ஸ்வெல் போட்ஸ்மானின் கதிப்பெரம்பல் வளைய ஒரு வெப்பநிலைக்கு கீழையே ஒவ்வொரு கதிகள் எல்லாம் காட்டுறோம் இல்லோ. அது ஒரு வெப்பநிலைக்கு தான். அப்ப அந்த பல கதிகள்ல பல மூலக்கூறுகள் இயங்கிக் கொண்டிருக்கும் போது நான் என்ன சொல்ல வரேன், அடுத்துள்ள இரு மோதலுக்கு இடையே அந்த மூலக்கூறு நேர் கோட்டில தான் இயங்கும், மாறா கதியோட தான் இயங்கும். இப்படித்தான் ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் நடக்கும். அதாவது இந்த கதி மாறாம இருக்கும் அடுத்துள்ள இரு மோதல் வரைக்கும், அடுத்துள்ள இரு மோதலுக்கு இடையே. சரிதானே? அப்ப இந்த 3 வாயுதிகளினதும் அடிப்படையை விளங்குறதுக்காக இந்த வீடியோ போடப்பட்டது. ஓகேயா? அடுத்த இன்னொரு வீடியோவில் நான் டால்டன் பௌதிக முக்கிய விதியை பற்றி விளங்கப்படுத்துறேன். ஓகேயா? ரைட். நன்றி, வணக்கம்.